விருதுநகர் மாவட்டம் வேப்பங்குளம் அப்படின்ற கிராமத்துல தான் நான் இருக்கேன். கடந்த வாரம் வந்து நம்ம லிங்க திருப்பணி நம்ம செஞ்சோம், பிரதிஷ்டை பண்ணோம். அந்த இடத்துல தான் நான் இன்னைக்கு இருக்கேன். நீங்க பாத்திருப்பீங்க காணொலியில 4.5 அடி உயர பெரிய நந்தி ஒன்று இருந்துச்சு. அந்த நந்தி கூடயே பாத்தீங்கன்னா இன்னொரு நந்தியும் இங்க இருக்குது. இந்த நந்தி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கலைநயம் மிக்கது. இது எனக்கு தெரிஞ்சு அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி அமர்த்தப்பட்ட ஒரு நந்தியா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்க இன்னொரு நந்தி இருக்குது, ஆனா மற்றபடி வேற சிலைகள் இல்லை. இதை தவிர்த்து சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 7 அந்த பெண் தெய்வங்களோட சிலைகள் வந்து இங்க இருக்குது. இதையும் தவிர்த்து ஒரு பெருமாள் சிலை கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 அடிக்கு மேல உயரம் கொண்ட ஒரு பெருமாள் சிலை பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய பெரிய கோவில்கள் பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல போய் நீங்க நிறைய பண உதவிகள் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடங்களை மீட்டெடுத்து இதுக்கு ஒரு வழிபாடு நடக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை. ஏன் அப்படின்னா ஒரு முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட இடத்த, ஒரு பெரிய ஸ்தலமா இருந்த இடத்த நம்ம மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை. முடிந்த அளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க.